ஆமா. இந்த மீட்டப் வந்து இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகமா இருந்தது. முக்கியமா திமுக சார்பா இதுவரைக்கும் இன்டர்நெட் மூலியமா, சோசியல் மீடியா மூலியமா நேர்ல அவங்க குடும்பத்துல களமாடின நம்மளுடைய திமுக உடன்பிறப்புகள்லாம் இன்னைக்கு வந்து அதுவும் டிஆர்பி ராஜா அண்ணன் வந்து ஒரு ஃபயரிங் ஸ்பீச், இன்ஸ்பைரிங் ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டாங்க. திமுக தோக்கலைங்க, நாங்க மீண்டு வருவோம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, 75 வருஷ பாரம்பரியம். நாங்க எவ்வளவோ அடிகளை பார்த்திருக்கோம். அடிகள் எல்லாம் தாண்டி நாங்க மீண்டு வர்றதுதான் எங்க சரித்திரமே தவிர நாங்க விழுவுறது எங்க சரித்திரம் கிடையாது. அதனால கூடிய சீக்கிரம் நாங்க மீண்டு வருவோம். திமுக கண்டிப்பா வெல்லும். திமுக சாதாரணமான இல்லடா அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மீண்டும் அந்த வார்த்தை எப்படி பாக்குறீங்க? இப்பயும் சொல்றேங்க, திமுக காரெல்லாம் சாதாரணமா வரலைங்க. ஒவ்வொரு அடி மிதி உத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இன்னொருத்தர் கூட மணி சார்ன்னு நினைக்கிறேன், அவங்க கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க, நீங்க என்ன அடிச்சாலும் என்ன துப்புனாலும் நீங்க என்ன பேசினாலும் சரி, திரும்பி நீங்க திமுக காரன் தான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்போம். என்னைக்குமே நாங்க தோத்துருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அங்க நிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். கண்டிப்பா மாத்த முடியுங்க. நான் மொத்தமாவே மக்கள் ஃபுல்லாவே தப்புன்னு நான் எங்கேயுமே சொன்னதில்லை. அவதூறுன்னு தெரியாம பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அறியாமையை தான் நாங்க ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செயல்னு சொல்றோம். அந்த அறியாமையை தாண்டி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இளைஞர்கள் இன்னைக்கு கூடியிருந்த இளைஞர்கள் மூலியமா எங்களால எவ்வளவு தூரம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போக முடியும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவோம். கண்டிப்பா இந்த அவதூறுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிற்கும். அந்த அறியாமையில இருந்து மக்கள் மீண்டு வரணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. மீண்டும் உள்ளாட்சி தேர்தல்ல வரும், திமுக வெல்லும் அப்படின்லாம் இன்னைக்கு மீட்டிங்ல பேசினாங்க. அதுக்கான பணிகள்லாம் எப்படி பண்ண போறீங்க? ஏன்னா சமூக வலைதளங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கப்புறம் திமுகவுடைய செயல்பாடுகளை சமூக வலைதளம் மூலமா வெளியே காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் மீட்டிங்ல பேசினாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க இல்ல, நாங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப இன்னும் வந்து உடன்பிறப்புகள், இதுக்கு முன்னாடி பேச தயங்கினவங்க கூட இன்னைக்கு புதுசா வீடியோ போட்டு அவங்களோட குரலை எழுப்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு இருக்க பெரிய பலமே எங்களோட உடன்பிறப்புகள் தான். அவங்க எல்லாம் இன்னும் தீவிரமா இதுக்கப்புறம் இறங்கியிருக்காங்க. ஒருத்தவங்க தோத்து போனோடனே தோண்டு விழுவுறதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். பட் திமுக அப்படி இல்லைங்க. நாங்க எவ்வளவு தோத்தாலும் நாங்க திரும்பி ஏன்ச்சு நிற்போங்க. நாளை மறுநாள் தமிழக முதலமைச்சர் திருச்சிக்கு போறாரு. திருச்சி கிழக்குல வந்து வாக்காளர்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க. இல்ல, நியாயமா பார்த்தா முதல்ல ஜெயிச்ச தொகுதி வந்து பெரம்பூர் தொகுதி. அங்க மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். அங்க மக்களுடைய தேவையில ஒரு வாட்டி போய் பார்த்திருக்கலாம். திருச்சியில போய் பாக்குறத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒருவேளை திருச்சியில அடுத்த தேர்தல் வரப்போகுது. ஏன்னா அந்த தொகுதியை தான் அவர் விட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ வேணாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த தேர்தலுக்கான அப்படியே ஒரு பரப்புரையாகவும் இது இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சு ஒருவேளை திருச்சியில போய் நன்றி கூறாரோ, திரும்பி அந்த வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக நன்றி கூறாரோ அப்படின்றது இது என்னுடைய யோகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.